இந்த ஒரு பொடி இருந்தது அப்படின்னா, ஒரு தட்டு சாதம் கூட சாப்பிட்லாங்க. ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி. அது கூட ஒரு சைட் டிஷ் வச்சோம் அப்படின்னா, குழம்பே தேவையில்லைங்க. செம்ம சூப்பரா இருக்கும். நல்லெண்ணெய் மட்டும் காய்ச்சி ஊத்திக்கணும். பச்சை எண்ணெய் ஊத்தக்கூடாதுங்க. அது எப்படின்னு செய்யலாம் வாங்க. 1 கப்பில துவரம் பருப்பு. எந்த கப்பில அளக்குறோமோ, அதே கப்பில தான் நம்ம எல்லா பருப்பையும் அளக்கணுங்க. முதல்ல துவரம் பருப்பு, அதுக்கப்புறமா வந்து பச்சை பயிறு, மூங் தால்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது. அதையும் வந்து எல்லாமே வந்து ஸ்லோ ஃப்ளேமில நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாதுங்க. 1 கப்பு பொட்டுக்கடலை, துவரம்பருப்பு, பச்சை பயிறு, பொட்டுக்கடலை இது 3 பருப்பு வகையிலும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் அதையும் பொன் வறுவலாக எடுத்து போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. கட்டி பெருங்காயம் இல்லைனா தூள் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்து போட்டு, அதே எண்ணெயில் ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் வெள்ளை பூண்டு நல்லா ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு அதையும் பொன் வறுவலாக வறுத்து எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஆந்திரா பருப்பு பொடி அப்படின்னாலே கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். நான் வந்து ஒரு 10 மிளகாய் கிட்ட எடுத்துக்கிட்டேன். அந்த மிளகாய் கூடவே கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கல்லுப்பு அந்த வானிலையில் போட்டு நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு, நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபைனாக பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. கொரகொரப்பெல்லாம் அரைக்கக்கூடாது. ஃபைனாக பொடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஒரு தரம் இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3 மாதம் வரைக்குமே இதை நம்ம பயன்படுத்தலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 6 மாதம் கூட வச்சுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இந்த ஒரு பருப்பு பொடி இருந்தது அப்படின்னாலே நம்ம குழம்பு வைக்கலையா, டக்குன்னு ஒரு சாதம் வச்சுட்டு இந்த பருப்பு பொடி போட்டுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள்.